இப்படி உட்கார்ந்துருக்காங்க. அன்னைக்கிளிக்கா, அன்னைக்கிளிக்கா, அக்கா, அக்கா. நான் சொன்னேன்ல அம்மா இங்கதான் இருக்கும்னு. இங்க வந்து பாருங்கடி, அக்கா இங்கதான் இருக்கு. அக்கா எந்திரிங்கக்கா. அன்னைக்கிளிக்கா. யோ சிங்கு, என்ன இந்த மனசு இப்படி உட்கார்ந்துட்டே தூங்குது? இந்தாயா மனசா. என்ன மனசு பேபி, அதுக்குள்ள குழம்பு வச்சிட்டியா? இல்லையா மனுஷா, மீனெல்லாம் அலசி கிளசி வச்சிருக்கேன். நான் போய் குழம்பு வைக்கிறதுக்குள்ள இந்த கடலையை அவிச்சேன்னா 2 வாய் சாப்பிடுவில்ல, அதான் அவிச்சு கொண்டுட்டு வந்தேன். 2 திங்கிறியா? அட எதுக்கு மனசா, இப்பதானே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வந்தோம். அதுவே ஒரு மாதிரி மப்பா இருக்கு. அப்புறம் எதுக்கு கடலை போட்டு அவிச்சிட்டு கிடக்க? சாப்பிடியா மனுஷா, வீட்டில் இருக்கையில தானே நல்லது பல்லதை திங்க முடியும். வேலைக்கு போயிட்டீனா நீ வேலைக்கு சாப்பிட்றியா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இந்தாயா 2 வாய் கொறிச்சுக்கிட்டு, அதுக்குள்ள நான் போய் குழம்பு வச்சு சுட சுட சோறு வடிச்சிடுறேன். அட எதுக்கு புள்ள, குழம்பு வைக்கிற வேலை இருக்கையில இதை கடந்து அவிச்சிட்டு கிடக்க? ஆமா, என்ன பெரிய வேலை, மீன் குழம்பு வைக்கிறதெல்லாம் ஒரு வேலையா? நீ 2 கொறிச்சுக்கிட்டு. மனசு பேபி, நான் முன்னாடியே நல்ல குடும்பக்காரனா இருந்திருந்தா இதை விட பாசத்தை அளவுக்கு அதிகமா என் மேல கொட்டிருப்பீல. நான் தான் இம்புட்டு நாளும் தத்தி மாடா தெரிஞ்சுட்டேன். இப்ப எதுக்குயா அதை பத்தி பேசிக்கிட்டு? அந்த காலத்தெல்லாம் நினைச்சாலே எனக்கு நரக மாதிரி இருக்கு. அதை விட்டுதான் மீண்டு வந்துட்டீல. இனிமே அதை பத்தி பேசாதையா சிங்கு. அதை நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது. நினைக்கல வனஸ் பேபி, இருந்தாலும் சொல்றேன். எம்புட்டு காசை குடிச்சே அழிச்சிருக்கேன். அதையெல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன்னா இன்னைக்கு நம்ம ஒரு வீடே கட்டியிருக்கலாம்ல. ஆமா, அதே கட்டியிருக்கலாம், இல்லைன்னு யார் சொன்னா? ஆனா அப்போதைக்கு நம்ம அதெல்லாம் அழுந்தணும்னு ஆண்டவன் எழுத்து, யாரால மாற்ற முடியும்? விடு, நடந்தது நடந்துருச்சு. இனிமே வாழ்ற வாழ்க்கையவாவது சந்தோஷமா வாழுவோம். நிறைய உழைக்கணும் மனசா, நிறைய சம்பாதிக்கணும். இந்த ஓட்டு வீட்டு ஓலை குடிசையெல்லாம் விட்டுப்புட்டு ஒரு புதுசாக வீடு கட்டணும். பாப்பாவையும் உன்னையும் நல்லபடியாக வச்சு பார்த்துக்கறணும். தங்கச்சி வயசுக்கு வர்றதுக்குள்ள நல்ல ஒரு வீடு கட்டிடணுமேனு பார்க்குறேன். அதெல்லாம் நீ யோசிக்கிறீல்ல? ஏன் வனஸ் பேபி, பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கான், அப்புறம் அதை பற்றிலாம் யோசிக்காமல் இருப்போமா? புள்ள வயசுக்கு வரும்போது நல்ல ஒரு வீட்டில் இருக்கணும். இந்த மாதிரி ஓட்டு வீட்டில் ஒளிதுகிட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு தட்டை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற நிலைமையெல்லாம் விட்டுறணும் மனசா. யோ சிங்கு, நீ செய்யறியோ செய்யலையோ, வீடு கட்டி தாரியோ இல்லையோ, ஆனா நீ பேசுறத கேட்கறதுக்கே நல்லா இருக்கியா மனசா? மனசா, இந்த சிங்காரம் முன்னாடி மாதிரிலாம் இல்லை. என் பிள்ளைக்காகவும் என் பொண்டாட்டிக்காகவும் உழைக்க ஆரம்பிச்சிருக்கேன். குடும்பம்னா என்னன்னு இப்போத்தானே எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக அடுத்த முயற்சியா வீடு கட்டுறது தான். சரியா மனுஷா, கண்டிப்பா கட்டுவோம். ஒரு வீடு இல்லை, நீ இதே மாதிரி இருந்தீனா 1000 வீடு கட்டலாம். முதல்ல நம்மளை சுற்றி இருக்கிற கடையும் கப்பி இதுகளை பூரா அடைப்போம். வட்டிக்காரன் கதையை முதல்ல முடிப்போம். 10 பவன் நகை அடகு கிடக்குல்ல, அதை திருப்பி கையில் வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டு அப்புறமே வீடு கட்டுறதை பற்றி யோசிப்போம். கடன் ஊறுபட்டது இருக்குல்ல வனஸ் பேபி. ஆமாய்யா சிங்கு, சின்ன சின்ன வீட்டு செலவுகள் எல்லாம் நான் வேலைக்கு போய் சமாளிச்சுக்கிட்டேன். ஆனால் கல்யாண செலவு தான் கொஞ்சம் பெரிய கடனாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் அங்கிட்டு இங்கிட்டுன்னு சின்ன சின்ன கடனும் இருக்கு இல்லையா? அந்த நகையை திருப்பிட்டு கடனை கட்டிட்டோம்னா ஒரு தொல்லையும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு மெதுவாக சேர்த்து வைப்போம். நாளைக்கா பிள்ளை வயசுக்கு வர போகிறா, கண்டிப்பாக வயசுக்கு வர்றதுக்குள்ள நம்ம ஒரு நல்ல நிலைமையில இருப்போம்னு நம்புவோம். ஆமாம் வனஸ் பேபி, நீ சொல்கிறதும் சரிதான். முதல்ல கடனை கட்டுவோம், அதுக்கப்புறம் வீட்டை பற்றி யோசிப்போம். சரியா சிங்கு, அலசி வச்ச மீன் அப்படியே இருக்கு. பூனகுன்னு தூக்கிட்டு போனாலும் போயிடும், மூடி கூட வைக்கல. நான் போய் அப்போ குழம்பு வைக்கிறேன், நீ இந்த கடலையை குடிச்சுக்கிட்டு. சரி வனஸ் பேபி. அக்கா, ஏய் நயன்தாரா அக்கா, உலகம் எங்கும் இவளே வந்திடுவாள். எப்படி இருக்க? என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம? வாங்க குழந்தனாரே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மைனி. அண்ணன் வந்திருக்காருன்னு சொன்னீங்கல்ல, சரி அண்ணனை பார்த்து ரொம்ப நாளாச்சின்னு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். என்ன சகல, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்ணே, நீங்க எப்படி இருக்கீங்க? வந்தவங்க ஒரு வார்த்தை ஃபோன் கூட பண்ணலையே. இல்லப்பா தம்பி, பண்ணுவோம் தான் இருந்தேன், கொஞ்சம் வேலையாயிருச்சு. இருக்கட்டும்ண்ணே. சரி, நீங்க டக்குன்னு கிளம்பிட்டீங்கன்னா என்ன பண்றது? அடுத்து எத்தனை நாள் கழிச்சு வருவீங்கன்னு தெரியல, அதனாலதான் சரி ஒரு எட்டு பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோம். ஆமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா, நீ நல்லா இருக்கியா? மாமனார் மாமியார்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. அத்தையா தான் அனுப்பிச்சு விட்டு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? அத்தை தான் சொன்னாங்களோ? சரி வாங்க உள்ள வாங்க. கொழுந்தனாரே வாங்க உள்ள வாங்க. வரோம் மைனி. இந்தாங்க மைனி, பாப்பாக்கு ஸ்வீட்டும் காரமும் இருக்கு.
அட எதுக்கு கொழுந்தனாரே இதெல்லாம், எங்க அவ திங்கிறா? இருக்கட்டும் மைனி, அவளுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் தான். சிங்கு ஓமிட்டு கையில எடுத்துக்கூடிய கொழுந்தையும் கட்டிக்கிறட்டேன். இந்த மீனெல்லாம் அலசி கிளசி வச்சிருக்கேன், இந்த செத்த இடத்துல குழம்பு வச்சிடறேன், சாப்பிடலாம். ஐயோ மைனி, ஒன்னும் அவசரம் இல்ல, நீங்க பொறுமையா வைங்க. நாங்க வரும்போது தான் சாப்பிட்டுட்டு வந்தோம். ஆமாக்கா, வீட்ல இருந்து கிளம்பும் போது தான் சாப்பிட்டுட்டு வந்தோம், ஒன்னும் அவசரம் இல்ல. என்ன நீ இருக்க வாரு, வாரம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர மாட்டியாடி? இனி யாரும் நான் சமையலையே முடிச்சிருப்பேன்ல, சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இருந்தா என்னடி இப்போ, பொறுமையா சமைச்சுக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. வா, நான் வெங்காயம் தக்காளி நறுக்கிறேன். அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம், வாங்க உள்ளக்கு இந்த பழம் இருக்கு, ஜூஸ் அடிச்சு தரேன். மைனி அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். இருக்கட்டும் குழந்தேன், பழம் பண்டம் ஊறுப்பட்டது கிடக்கு. நேற்று உங்க அண்ணன் மகளை கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு அம்புட்டு பழம் பால் இழுலாம் இருக்கு, செத்த இருங்க ஜூஸ் அடிக்கிறேன், அதையாவது குடிச்சிட்டு இருங்க, அப்ப வந்து சாப்பிடாமலாம் இருப்பியே. அக்கா உண்மையாவே நாங்க இப்பதாண்டி சாப்பிட்டுட்டு வந்தோம். பனசா, அதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு சொல்றாங்கல்ல, நீ சீக்கிரம் சமையல் வேலையை ஆரம்பி, அப்புறம் ஜூஸை குடிச்சா சோறு சாப்பிட முடியாதுல்ல. அதுவும் சரிதான். ஐயோ மனுஷா, அப்ப குழந்தைக்கு நீ கையில எடுத்து கூட கட்டிக்கிறேன், நான் போய் உள்ள சமையல் வேலையை ஆரம்பிக்கிறேன். நான் எடுத்து கொடுக்குறேன். இரு இப்ப ஏன் பறக்குற? நான் வந்துட்டா போதுமே, அப்படியே காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவியே. எருமை சொல்லாம வந்துவிட்டு என்ன நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க? வா உள்ள. ஆத்தாடி, நீ எப்பதான் மாற போறியோ தெரியலக்கா. சரி வா, 2 பேரும் சேர்ந்தே சமைக்கலாம். அக்கா, அன்னைக்கிலிக்கா அக்கா நிமி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப எதுக்கடி அழுகுறிய? போ, அந்த பைப்படியில கொஞ்சம் தண்ணி புடிச்சிட்டு வா போ. சரி. அன்னைக்கிலிக்கா என்ன மயக்கத்துல கிடக்காடி? அக்கா இப்படி மேல சாஞ்சுக்க. அக்கா அன்னைக்கிலிக்கா, அத்தை தண்ணி குடு. முதல்ல அழுகாதீங்கடி, எதுக்கடி அழுகுறீங்க? அக்கா அன்னைக்கிலிக்கா, அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு? அம்மா என்னம்மா? அன்னைக்கிலிக்கா என்னாச்சு உனக்கு? மெல்லமா எந்திரி. என்னாச்சு அன்னைக்கிலிக்கா? இந்தாங்க இந்த தண்ணியை குடிங்க. இருக்கட்டும்மா, வேணா. அம்மா ஏமா இப்படி பண்ற? தண்ணியை குடிமா, எனக்கு பயமா இருக்கும்மா. நீங்க எதுக்கடி இங்க வந்தீங்க? உங்களை யாரு இங்க வர சொன்னா? இது நல்ல கதையாவுல இருக்கு. புள்ளைய உன்னைய தேடி வராம அப்புறம் எங்கே போவாளுக? இன்னைக்கு காலையில இருந்து காடோ செடியோன்னு இந்த ஊர்ல தேடாத இடம் இல்ல உன்னைய. கடைசியில என் வீட்டுல வந்து நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காளுக. அதோட நான்ல எப்படி நீ கோயில்ல தான் இருப்பேன்னு கூட்டிட்டு வந்தேன். வந்த வரத்துல புள்ளையில பார்த்து என்ன கேக்குறாங்கன்னு பாரு. இப்ப எதுக்கு மயக்கம் போட்டு கோயில் வாசல்ல கிடக்க நீ? நான் இனிமே இருந்தா என்ன, செத்தா என்ன? ஏக்கா என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பின்ன தலை போற காரியமா நடந்துருச்சு? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு இந்த அளவுக்கு ஃபீல் பண்றீங்க? முதல்ல எந்திரிச்சு வாங்க. நெடுவாளி, கொஞ்சம் கை தாங்களா தூக்குடி, அந்த பக்கம் காத்தாட உட்கார வைக்கலாம். ஏக்கா எந்திரி, அந்த பக்கம் வந்து உட்காருவா. திக்கு தெரியாதவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வம் கூட என் பக்கம் நிக்காம போயிருச்சடி. இனி நான் யார்கிட்டடி போவேன்? இப்ப என்னக்கா பெருசா நடந்துச்சு? தெய்வம் உன் பக்கம் நிக்காத அளவுக்கு எல்லாத்தையும் டவுசர் மாமா வந்து சொல்லதான் செஞ்சாரு. நான் ஏதோ சின்னதா பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா நீங்க இப்படி உடஞ்சி கீழே விழுகிற அளவுக்கு இப்படி என்னக்கா நடந்துச்சு? ஏக்கா எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தாங்கி வந்துட்டீங்க, இது என்ன ஒரு பிரச்சனை? இதுக்கெல்லாமா இப்படி உடஞ்சு போறது? நல்லா கேளுட்டி மாடனு. ஆத்தால காணமேன்னு செத்த இடத்துல இந்த புள்ளைய 2 என்னமா துடிச்சு போயிருச்சுங்க. இந்த புள்ளைகளுக்காகவாது நம்ம இருக்க வேணா, இப்படியா வந்து தன்னால விழுந்து கிடக்கிறது? அம்மா ஏமா இப்படி பண்ற? வாமா வீட்டுக்கு போவோம். இனிமே அந்த வீட்டு படிவாசல் நான் மிதிக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் உங்க அப்பா கிட்ட போங்கடி, அதான் உங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல. உன் மாமியா உன் அப்பத்தானே எல்லாரும் உங்களை பாத்துக்கிடுவாங்க. நான் எதுக்கடி உங்களுக்கு? போங்க எல்லாருமா, அங்கேதானா போங்க. அம்மா ஏமா அப்படி எல்லாம் பேசுற? எனக்கு அழுகையா வருதுமா. வாமா வீட்டுக்கு போவோம். அந்த வரலன்னு சொல்றேன்ல, நீங்க போங்கடி. அக்கா வீட்டுக்கு போகாம அப்ப எங்கே போக போற? எத்தனை நாளைக்கு இந்த கோயில் வாசல்லே கிடக்க போற நீ? நெடுவலி, அக்காவை கொஞ்சம் அந்த பக்கமா கூட்டிட்டு வாடி, கொஞ்சம் காத்தாட வந்து ஃப்ரீயா உட்காரட்டும். அக்கா எந்திரி முதல்ல. ஏதோ ஊர் உலகத்துல யாருக்குமே பிரச்சனையே இல்லாத மாதிரி வந்து உட்காந்து புலம்பி அழுது இப்படியா விழுந்து கிடப்ப? எந்திரி. எல்லா விஷயத்தையும் பிள்ளைய சொல்லித்தாக்கா கூட்டிட்டு வந்தாளுக. ஆனா மாமா இப்படி இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. 15 வருஷ கல்யாண வாழ்க்கையில நானே அவர்கிட்ட இப்படி ஒரு குணத்தெல்லாம் பார்த்தது இல்லடி. இன்னைக்கு அந்த மனுஷன் நடந்துகிட்டது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அவருதான் இப்படி நடந்துக்கிறாரான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கட்டி நெடுவலி. என்னடி பணத்தை தானே காணோம், அதுக்கு எதுக்கு மாமா கூட பிரச்சனை? என்ன பணத்தை தான் காணா? பணத்தை எடுத்ததே மாமா தானே. அப்ப டவுசரையா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னு சொன்ன. மாடை கொண்டுட்டு வந்து வீட்டுல கட்டிட்டோம், அன்னைக்கு இதுக்கப்புறம் பணம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னு மட்டும்தான் சொன்னாரு. நான் ஏதோ வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினைச்சேன். ஆனா பணம் எனக்கு ஒன்னும் புரியலடி. லூசு, மாடு அங்க வச்சிருந்த காசை மாமா எடுத்து கொண்டு போய் அவங்க ஆத்தாட்ட கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க தான் ஊர் புறம் வட்டிக்கு வாங்கி மகளுக்கு சேவகம் பண்ணிட்டு தெரியுறாங்கல்ல. அவங்க வட்டிக்கு வாங்கி சேவகம் பண்றதுக்கு அன்னைக்கிலிக்கா காசா கிடைச்சிச்சு. அதுக்குத்தான் இப்ப சண்டையே.
என்னடி சொல்ற? மாமா இப்படி பண்ணாரா? அப்புறம் என்ன சும்மா வாங்கி சண்டை வருது? மாட்டை கொண்டுட்டு வந்து ஆரத்தி கரைச்சி வீட்டுக்குள்ள அழைச்சி கட்டாந்திரையில கொண்டுட்டு வந்து கட்டின பிறகு காசை எடுக்க போயிருக்கு. அதுக்கப்புறம் போய் பார்த்தா உண்டியல் உடச்சு கிடந்தா எப்படி இருக்கும்? காசை எடுத்து கொண்டு கொடுத்தவரு ஒன்னு அக்காட்ட கேட்டிருக்கணும், இல்ல கொடுத்துட்டு வந்தனாலும் சொல்லியிருக்கணும். இப்படி அசிங்கப்பட வைக்கிறதே. மாமாவா அப்படி பண்ணாருன்னு எனக்கு இப்பவும் ஆச்சரியமா இருக்குடி. எனக்கு ஆச்சரியமாலாம் இல்ல, அவர் மேல ஆத்திரமாத்தான் இருக்கு. சீ, இம்புட்டு காலமா வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம பண்ணிட்டாரே. கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டு பேசாத வார்த்தை எல்லாம் பேசிட்டாரு நெடுவாளி. என் பிள்ளைய என்னால கெட்டு போகுங்களாம். என் வாயை பார்த்து அதுகளுக்கும் வாய் வந்துருமா? அந்த அளவுக்கு அடி நான் வாயாடித்தனமா தெரியுறேன். குடும்பத்துக்காக தன்னடி காலமுறை உழைச்சு கொட்டிக்கிட்டு தெரியுறேன். என்ன பார்த்து அந்த மனுஷன் என்னென்னமோ பேசிட்டாருடி. இனிமேலும் அவர் மூஞ்சில முழிச்சு அவரோட குடும்பம் நடத்த நான் தயாரா இல்ல. அதனாலதான் கிளம்பி வெளியில வந்துட்டேன். இனிமே அவருக்கு எனக்கு ஒட்டும் இல்ல உறவும் இல்ல. எப்படியோ அவங்க பிள்ளைகளை வச்சு காப்பாத்திக்கிட்டு அவங்க ஆத்தாவோட இருக்கட்டும். அம்மா அவர் பண்ண தப்புக்கு புள்ளைய என்னக்கா பண்ணுச்சுக? புள்ளையில எதுக்கு தண்டிக்கிற நீ? அவர் விட்டு பிள்ளைகளம்லடி, அவரே பாத்துக்கிறட்டும். நம்ம எதுக்கு? என்ன நிக்கலிக்கா பேசுறீங்க? நீங்க ஒரு நாள் வீட்ல இல்லைன்னு தெரியவும் இங்க பாருங்க பிள்ளைங்க எப்படி தரக்கட்டு போய் தெரியுறாங்கன்னு. அந்த மாமாவும் எங்கேயாவது வெளியில போய் நேரம் வய வரப்பட தெரியவாருக்கா? பிள்ளைங்களை யாரு பாக்குறது? பெத்த தாய் இருந்து பாக்குற மாதிரி வருமா? பிள்ளைகளையும் இருந்து பார்த்தா தன்னடி தெரியும் தாயோட கஷ்டம் என்னன்னு. இந்த பிள்ளைகளை வளர்க்க முன்ன நான் எம்புட்டு பாடு விட்டுருப்பேன். எம்புட்டோ கஷ்ட நஷ்டத்துல அவரு கூட நின்று அவருக்கு கை கொடுத்துருக்கேன். ஆனா இன்னைக்கு என்ன அனாதையா வெளியில விரட்டி விட்டுட்டாருல்ல. அப்ப 1000 இருந்தாலும் அவங்க ஆத்தாதான் அவங்களுக்கு முக்கியம். கட்டுன பொண்டாட்டி எதுவுமே தேவையில்லைன்னு அவர் மட்டும் இருந்தா போதும்னு அவரை நம்பி வந்த நம்ம தெருவுல தானடி நிக்கிறா. போராளே பொண்ணு தாயி பொல பொலவென்று கண்ணீர் விட்டு. அக்கா, மாமா ஏதோ கோவத்துல பேசியிருப்பாருக்கா. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, விடுங்க. எல்லா குடும்பத்திலையும் புருஷன் பொண்டாட்டினா பிரச்சனை வர்றது வாஸ்தவம் தானே. நம்ம தானக்கா அனுசரிச்சு போகணும். என்னடி பேசுற மாடனே? என்ன பேசுற? காலம் முழுக்க அனுசரிச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்க நம்மளை ஏறி மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? இது நல்ல கதையாவுல இருக்கு. நம்ம மட்டும் சோத்துல என்ன சுகரை போட்டா திங்கிறோம். இது நல்ல கதையாவுல இருக்கு. இல்லடி லூசு, நான் அப்படி சொல்ல வரல. மாமா இத்தனை வருஷமா அக்காவை எப்படி தாங்கினாருன்னு நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். இப்ப ஏதோ ஒரு கோவத்துல அவளுங்க ஆட்டி படைக்கிறதுனால அவர் இப்படி நடந்துட்டு இருக்காரு. அவளுக்கு ஆட்டி வச்சா இவர் வந்து ஆடணுமா? ஏன் அன்னைக்கிளிக்கா பத்தி அவருக்கு தெரியாது? லூஸ் நெடுவாளி, என்னடி பண்றது? அவளுக்கு குணம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. அவளுக்கு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காளுங்க. மாமா கொஞ்சம் புரிஞ்சுக்காம நடந்துட்டு இருக்காரு. என்னடி மாடனை புரிஞ்சுக்கிறாம நடந்துக்கிறாரு? இல்ல என்ன புரிஞ்சுக்கிறாம நடந்துக்கிறாருன்னு கேக்குறேன். அவர் என்ன பச்சை நொல்லையா? வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது? நம்ம அக்கா எப்படி, அவங்க அம்மா எப்படின்னு இத்தனை வருஷத்துல அவர் என்ன ஒண்ணுமா அறியாம இருக்காரு? எல்லாத்தையும் விரட்டி விட்டு அனுபவப்பட்டவர் தானே. இன்னமும் திருந்தாம தெரிஞ்சா அப்ப அதுக்கெல்லாம் அக்கா பொறுப்பா? அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காசை சேர்த்து வச்சிருக்கோம். கூட ஒரு மாடு வாங்கினா நம்ம புருஷனை நல்ல நிலைமையில தூக்கி விடலாம். கூட 10 வீட்டுக்கு கூட 1 லிட்டர் பால் ஊத்துனா நம்ம பிள்ளையில நல்லா படிக்க வைக்கலாம், நல்லத பிள்ளைத வாங்கி கொடுக்கலாம் தானடி கஷ்டப்படுது. அதை புரிஞ்சுக்காத மனுஷன் என்னடி புருஷன்? அக்கா, இவ சொல்றதெல்லாம் கரெக்டா தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நீங்க இப்படி கோயிலுக்கு உட்கார்ந்துருக்க போறீங்களா? இப்ப என்ன பண்றதா தான் ஐடியால இருக்கீங்க? என்னால அந்த வீட்டுக்கு போக முடியாதுடி மாடனே. இனிமே அந்த மனுஷன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். சரிக்கா, முழிக்க மாட்டீங்க, ரைட்டு. எத்தனை நாளைக்கு கோவில் வாசல்ல உட்கார்ந்துருப்பீங்க? ஏக்கா, இப்ப நீ என்னதான் முடிவெடுத்திருக்க அதை சொல்லு முதல்ல. கொஞ்ச நாளைக்கு அம்மா வீட்டுல போய் இருக்கண்டி. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு பாக்குறேன். அக்கா, உங்க அம்மா அப்பாவே அங்க ஒழுங்கான நிலைமையில இல்ல. நீங்க போய் அங்க என்ன பண்ண போறீங்க? ஆல்ரெடி போய் குடும்பத்தோட அசிங்கப்பட்டு வந்ததெல்லாம் பத்தாதா? இப்ப நீங்க தனியா வேற போய் அசிங்கப்படணுமா? நீங்க போன உடனே உங்க அண்ணன் பொண்டாட்டி சௌமியா வாமா வலது காலை எடுத்து வச்சு வாமான்னு உங்களை கூப்பிட்டு ஆரத்தி கரைச்சு உங்களை அப்படியே உட்காந்து பக்குவம் பண்ணி பாராட்ட போறாங்களாக்கும். அட ஏன்க்கா இப்படி பண்றீங்க? உங்களை பாத்துக்கிற அளவுக்கெல்லாம் அந்த வீட்டுல யாரும் இல்ல. ஏதோ அம்மா அப்பாவை பாத்துக்கிறாங்களா, அவங்களுக்கு 3 வேளை சோறு போடுறாங்களா, சரி அவங்க நிம்மதியா இருக்காங்கன்னு அப்படியே ஒதுங்கிடணும். திரும்ப திரும்ப போய் அசிங்கப்பட்டுட்டு வர்றதுல என்னக்கா இருக்கு? அப்ப நான் ஏதோ ஒரு கிணத்துலயோ குளத்துலயோ விழுந்து சாகுறேன். அப்படியே ஓங்கிக்கிட்டு 4 குடுத்தனோ இவன் சாகர ஆகிறாமல சாக தெரியாம. ஏமா அப்படி எல்லாம் பேசுற? எங்களை பத்தி நீ கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டியம்மா? எங்களை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையம்மா? பாருக்கா, அந்த பிள்ளைய மூஞ்சிய பாரு, எப்படி வெந்து நொந்து போய் இருக்குன்னு பாரு. ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? நான் என்னடி பண்ணுவேன்? நான் வாங்கி வந்த வரம் அப்படி இருக்கு. பிறந்த வீட்டுக்கு போறதுக்கும் போக்கிடம் இல்ல, புகுந்த வீட்டுல வாழவும் முடியல. கட்டுன புருஷனை நம்பி வந்து கைவிட்டு நிக்கிறேன். நான் என்னடி செய்வேன்? நான் என்ன செய்வேன்?
நீ ஒன்றும் செய்ய வேணாம், பேசாம விறுவிறுன்னு பிள்ளையில கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ. இல்லட்டி நெடுவலி, நான் வீட்டுக்கு போக மாட்டேன். என்ன நிக்கிலிக்கா இப்படி அடம் பண்றீங்க? எத்தனை நாளைக்கு அங்கேயும் இங்கேயும் இருப்பீங்க? எங்க வீட்லயே நாங்க கூட்டி கொண்டு வச்சுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க வருவீங்களா சொல்லுங்க? எத்தனை நாளைக்கு அப்படியே வந்தாலும் இருப்பீங்க? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. அக்கா வந்து நம்ம வீட்ல இருக்குன்னு எங்களுக்கு சந்தோஷம்தான், இல்லைன்னு இல்லை. ஆனா நீ எப்படி வாழ்ந்தவ, நீ எப்படி இருந்தவன்னு உனக்கு தெரியும். உன் தன்மான இடம் கொடுக்குமாக்கா அடுத்த வீட்ல வந்து இருக்கிறதுக்கு? அதை முதல்ல சொல்லுங்க பாப்போம். ஏக்கா, கொட்ட கொட்ட குனியறவன முட்டாள், குனிய குனிய கொட்டுறவன முட்டாள்னு காலமூரா பொம்பளைய கொத்தடிமையாவே வாழ்ந்து பழகிட்டோம்க்கா. அதனாலதான் இந்த ஆம்பளைகளுக்கும் ஆம்பளை பிள்ளையில பெத்தவர்களுக்கும் நம்மளோட அருமையே தெரிய மாட்டேங்குது. அவளும் ஒரு பொம்பளை தான், அடுத்த வீட்டுல மருமகளா வாழ்ந்தவதான்னு அவளுகளுக்கெல்லாம் அந்த அறிவு இருந்துச்சுன்னா நம்மள எப்படிலாம் கொத்தடிமை மாதிரி நடத்துவாளுகளா? விடுக்கா, எல்லாத்தையும் விட்டுவிட்டு எல்லாத்தையும் மறந்துவிட்டு உன் பிள்ளைகளுக்காண்டி நீ போய் அந்த வீட்டுல இரு. மாமாவை பார்க்காத, மாமா கிட்ட பேசாத, அவருக்கு நீ கஞ்சி கூட ஊத்தாத. ஆனா அந்த வீட்டுல இருந்து நீ யாருன்னு காட்டணும்க்கா. அதுக்காகவாது இந்த வீட்டுக்குள்ள நீ போய் தானே ஆகணும். திருவள்ளி, அவர் பேசுனதெல்லாம் நீ கேட்கலடி. கேட்டிருந்தீனா வீட்டுக்கு போட்டு சொல்ல மாட்டேன். இம்புட்டு காலமா அவரோட சம்பாத்தியம் அந்த வீட்டுல இருக்கா. அந்த 40,000க்கு நான் எதுவுமே கஷ்டப்படலையாண்டி. அவரு தான் காடு மேடுன்னு அலைஞ்சு கஷ்டப்பட்டு அந்த காசை கொண்டுட்டு வந்தாரா. அதனால யாருக்கு எடுத்து கொடுக்கணுங்கிற உரிமை அவரோட தான். அப்ப எனக்குன்னு அந்த வீட்டுல என்னடி இருக்கு? நான் பாக்குற வேலைக்கெல்லாம் கூலியாடி வாங்கிட்டு இருக்கேன். அவருக்கு அவர் பிள்ளைகளுக்கு இம்புட்டு காலமும் சேவகம் பண்ணி உழைச்சு கொட்டுனே. என்னை பத்தி யாரடி புரிஞ்சுக்கிட்டா? மறுபடியும் போய் அவரோட உழைப்புல உட்கார்ந்து திங்க என் மனசு கேட்கலடி. அக்கா, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? கட்டின பொண்டாட்டிக்கு உழைச்சு கொண்டுட்டு வந்து போட வேண்டியது ஒவ்வொரு புருஷனோட கடமை. அதை தானே மாமா செய்யறாரு. இதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்பட்டுட்டு அங்க போய் ஒன்றும் பண்ணாம இருந்தீங்கன்னா புரியல எனக்கு. இல்லம்மா, பொம்பளை சம்பாத்தியம் அடுப்படியை தாண்டாதுன்னு சொல்லுவாங்க. அது நெசமா கூட இருக்கலாம். ஆனா ஆம்பளைய கொண்டுட்டு வந்து ஒத்த ரூபாய்க்கு அதுக்கு அதை எடுத்து வச்சு இதுக்கு இதை எடுத்து வச்சு அதுல கணக்கு பார்த்து இதுல கணக்கு பார்த்து வயிற்ற கட்டி வாயை கட்டி பிள்ளைகளுக்கு ஒன்ன வாங்கி கொடுத்து ஒன்ன வாங்கி கொடுக்காம அதுல 10 ரூபாயை எடுத்து சேர்த்து வச்சு ஒரு பணமா கொடுத்தா நம்மள அவங்க மதிக்கவே மாட்டேங்கிறாங்க இல்லடி. அப்பேற்பட்டவங்க வீட்டுல போய் அவங்க உழைச்ச காசுல உட்கார்ந்து திண்ட இனிமேல என் உடம்புல ஒட்டாதடி ஒட்டாதடி, புரிஞ்சுக்கிறங்கடி. ஏக்கா, நீ இம்புட்டு வைராக்கியமா இருக்கீல, உன் வைராக்கியமே உன்னை உயர்த்தான். நீ யாரோட சம்பாத்தியத்திலையும் உட்கார்ந்து திங்க வேணாம். நீ அந்த வீட்டுக்காகன்னு உழைச்சு போறீல, அதுக்கு அவர் என்ன செய்யறாரு? அதுக்காகவாது ஒரு வாரம் 10 நாளைக்கு அந்த வீட்டுல இந்த பிள்ளைகளுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கு நீ உனக்கு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு பேசாம இரு. அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். என்னடி பண்றது? என்னடி மாடனு, பொம்பளையா பிறந்தா புள்ளைய பெத்து போட்டுக்கிட்டு காலம் முழுக்க கொத்தடிமையா வாழணும்னு என்ன அவசியம் இருக்கு? இப்பெல்லாம் படிச்சவங்க தான் வேலைக்கு போகணும், படிக்காதவங்க சட்டிப்பானை தான் சுரண்டணும்னு எந்த அவசியமும் இல்லை. நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன தொழில ஆரம்பிச்சு நம்மளும் முன்னுக்கு வரலாம்ல. நம்மளும் ஆம்பளைய கையை எதிர்பார்க்காம 4 காசு சம்பாதிக்கலாம்ல. இட்லி கடை போடணும்னு முடிவு பண்ணோம்ல, அதை ஆரம்பிப்போம். அதை எடுத்து செஞ்சு வேற லெவல்ல வருவ முடியும். என்ன நிக்கலிக்கா, என்ன பயந்துகிட்டு இருக்க? இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்தீல, இப்ப ஆரம்பிப்போம்க்கா. இதுதான்க்கா அதுக்கான சரியான டைம். இந்த டைம்ல ஆரம்பிச்சாதான் பொம்பளைங்க யாருன்னு அவங்களுக்கெல்லாம் காட்ட முடியும். சூப்பரி நெடுவலி, நல்ல ஐடியா தான். நீ ஒன்னும் உன் புருஷனை இழுத்துக்கிட்டு ஓடி ஒன்னும் வரல, இல்ல உன் புருஷனை விட்டுட்டு வேற எவன் கூடயும் போகல. நேர்மையா நியாயமா தானே உன் புருஷனுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்பேற்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு நீ எதுக்காகக்கா தெரு தெருவா தெரியணும்? உன் பிள்ளைகளுக்காக நீ போய் அந்த வீட்டுல இரு. நீ யாருங்கிறத காட்டு. நியாயமாவும் உண்மையாவும் இருக்கிற பொம்பளைய எதுக்காகக்கா ஓடி ஒளியணும்? நம்ம யாருன்னு மத்தவங்களுக்கு இல்ல, நம்ம புருஷங்களுக்கு முதல்ல காட்டணும்க்கா. அப்புறமா தான் ஊருக்கு காட்டணும். ஆமாட்டி நெடுவலி, நீ சொல்றதும் சரிதாண்டி. இத்தனை காலமா கட்டின புருஷன் இருக்கான்னு அவங்கள நம்பி அவங்க காலடியில கிடந்ததுக்கு வச்சாங்கடி பெரிய ஆப்பு. இனிமேலும் அந்த மாதிரி ஒரு கோலத்தனமான வாழ்க்கைய வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். யாரா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சொல்லு வரத்தாண்டி செய்யுது. கட்டின புருஷனையும் பெத்த பிள்ளையையும் ஒரு காலத்துல நம்ப கூடாது. பொம்பளையில இருந்தாலும் நம்ம கையிலேன்னு 10 காசு சம்பாதிக்கணும்னு இப்ப தாண்டி எனக்கு புரியுது. கண்டிப்பா நம்மளும் நல்ல நிலைமைக்கு வருவோம். நம்மளை தேடி அவங்கள வர வைக்கணும். அப்படி சொல்லுக்கா. சூப்பர்க்கா. இனிமேதாக்கா அன்னைக்கிளி ஆட்டத்தோட ஆரம்பம்னா என்னன்னு இனிமேதாக்கா தெரிய போகுது. அப்புறம் ஏன் நிக்கலிக்கா மரத்தடியில உட்காந்துக்கிட்டு? வாங்க கிளம்பலாம்.